சீதா அம்மா வந்து 2-3 டைம் கீழே விழுந்துட்டாங்க. கீழே விழுந்து அவங்களுக்கு ரொம்ப நாளாகவே வந்து இந்த முட்டி வலி ரொம்ப வருஷமாகவே இருந்தது. அவங்களுக்கு வந்து அந்த இப்போ ரீசெண்டாக கீழே விழுந்ததில் என்னாச்சுன்னா, அவங்களால வந்து சேரை விட்டு இறங்கி ஒரு பாத்ரூம் போக வைக்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ரொம்ப வலி ஜாஸ்தியாக இருக்குது, காலை கீழே வைக்க முடியலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ நாங்கள் இந்த ஜஸ்ட் டயல் மூலமாக அந்த குயிக் கேர் செல்வி மேடமோட குயிக் கேர் ஃபிசியோதெரப்பியை காண்டாக்ட் பண்ணேன். அவங்க வந்து ஃபஸ்ட்டு பேஷண்ட்டை அம்மாவை பார்த்துட்டு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அவங்களால வந்து ஓரளவுக்கு நடக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேலேருந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு 2 டேஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது ஓரளவுக்கு கொஞ்சம் பெட்டராக அவங்க வந்து கொஞ்சம் சப்போர்ட்டோடு நடக்க இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4-5 டேஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தா அவங்களே இண்டிவிஜுவலாக சேரை விட்டு கொஞ்சம் வாக்கர் சப்போர்ட்டோடு எந்திரிச்சு நடந்து, அதுக்கப்புறம் இப்போ பாத்ரூம் போய் வச்சு எல்லாம் பண்ணுறாங்க. அது இந்த ஒரு 7 டேஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. நல்லா ஓரளவுக்கு நடக்க முடியுது அவங்களால. அந்த நடையையும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக, முன்னாடி ரொம்ப ஸ்லோவாக ஸ்டெப்ஸ் எடுத்து வைப்பாங்க, இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறதும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வைக்கிறாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் 1 வீக் ட்ரீட்மெண்ட் இன்னும் ஒரு 1 வீக் எக்ஸ்டெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி திருப்பியும் கொடுக்குறோம். ஆனால் மேடமும் வந்து ரொம்ப அட்டென்ஷன் பே பண்ணி ரொம்ப நல்லா கைண்டாக ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதனால் இது வந்து இந்த மாதிரி நடக்க முடியாமல் இருந்ததுக்கு இந்த மாதிரி உள்ளதை பண்ணும்போது இது நமக்கு பெயினும் கொஞ்சம் கம்மியாகுது, அவங்களுக்கு நடக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ.